கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு சோதனையின் பாதையில் போகிறீங்களா? என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துட்டே இருக்கே, நான் ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் போடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நான் இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், பதிலே வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்கிறார் காத்துறேன்னு சொல்லி. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் போயிட்டுருக்குறீங்களா? ஒரு சோதனையின் காலமாக இருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் பாக்கியவான். அந்த சோதனையை தாங்கிட்டு அந்த சோதனையை மேற்கொள்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பாக்கியவான். ஆமென். நம்ம பைபிளில் யோபுன்னு பார்க்குறோம். யோபுவோட வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதன் மத்தியிலும் யோபு தேவனை நம்பியிருந்தார். அவருக்கு கிடைத்த பலன் ரெட்டிப்பான நன்மை. எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கிடச்சிச்சு. இன்றைக்கும் நீங்கள் போயிட்டுருக்க பாதை சோதனையாக இருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்படுத்தலாம், ஆனால் முடிவில் மகிமையாய் மாறும். ஆமென். சந்தோஷமாய் மாறும், ரெட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாறும். உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான். இந்த சோதனையில் பலனிழந்து போயிருக்கிறீங்களா? இப்போ ஏசப்பா கிடைக்கிறீங்க. ஏசப்பா என்ன பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த சோதனையை மேற்கொள்ள பலன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருந்து பலன் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.